ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா, பெரிய இறா வாங்கியிருக்கோம். அது வந்து நம்ம மிளகு போட்டு பெப்பர் சிக்கன் மாதிரி ஆக்குறோம்ல, அது மாதிரி ப்ரான் வந்து பெப்பரில் ஆக்குற மாதிரி கிரேவி மாதிரி ஆக்குறோம். நம்ம தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, லவங்கம், பட்டை, மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசிலுக்கு வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ குக்கரில் போட்டிருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் சின்ன கிளாஸில் தண்ணி போட்டுக்கலாம். 1/2 கிளாஸ்க்கு நம்ம தண்ணி போட்டிருக்கோம், ஏன்னா இதுலேயும் தண்ணி விடும் இறால. இப்போ 2-3 விசிலுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம், பேஸ்ட்டு பதத்துக்கு. நம்ம கடாய் வச்சுருக்கோம், கடாயில் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இறா சேர்த்துக்கலாம். கிரேவி பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ரான் கிரேவி மிளகு போட்டு இங்கே நல்லா மழை இருக்குது, மழைக்கு கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.